பாஜக அரசு பாசிச மாடல் அரசு. அதிமுக அரசு அடிமை மாடல் அரசு. 200 மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் 730 கோடிக்கும் மேலான பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கை என்ற திட்டத்தின் மூலம் மீண்டும் குறுக்கு வழியை ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கின்றனர். தொகுதி வரையறை என்பதன் பெயரில் மக்களவை உறுப்பினர்கள் தொகுதியை குறைக்க முயற்சி செய்கின்றனர். தமிழகத்திற்கான நிதி உரிமை பறிக்கும் வகையில் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பேரணியில் முழுமையாக முடித்துவிட்டாலே வரும் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு வெற்றி உறுதியாகும். இதன் மூலம் கடந்த 10 நாட்களில் மட்டும் 91 லட்சம் உறுப்பினர்களை திமுகவில் சேர்த்துள்ளோம். இதையெல்லாம் பார்த்துதான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் ஏற்பட்டுள்ளது. பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று கூறிவிட்டு டெல்லியில் 4 கார்கள் மாறி மாறி சென்று கள்ள கூட்டணியை வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி போல் நாங்கள் அமித்ஷா வீட்டு கதவை தட்டவில்லை. கோவில் நிதியில் கல்லூரி தொடங்கினால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கோபம் வருகிறது? பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எடப்பாடி பழனிசாமி முழு சங்கியாக மாறிவிடுவார். வெள்ளை வேட்டி சட்டையுடன் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி முழு காவிமயமாக மாறிவிட்டார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் இழக்கும். தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நின்று பாசிசத்தை விரட்டுவார்கள் என விமர்சித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின்.